ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நமக்கு போட்டிருக்கிறாங்க. அதில் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி இசி ஐடிக்குரிய கோட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 554. ஸோ இதோட யூனிட் 1 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் நமக்கு வந்து யூனிட் வைஸ் அப்படி டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோட கான்செப்ட்ஸ் என்ன வித் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஃபுல் சாப்டரையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்லைனர் கான்செப்டில் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்ருக்குறோம் கைஸ். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா 3rd சாப்டர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஸோ நம்மளோட இந்த எக்ஸாம் எப்போ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 12th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 19th அன்னைக்கு தமிழ் எக்ஸாம் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் அந்த கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஜிகே, அந்த பேப்பர் வந்து நமக்கு போட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஆகஸ்ட்லேயே நிறைய மற்ற பேப்பர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த இதுக்கு மட்டும் நமக்கு டெக்னிக்கலுக்கு 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் சேஞ்ச் ஆகுமாங்கிறது தெரியல. ஸோ நமக்கு சாலிடாக 1 month அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ரைட், நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் ஆகிக்கோங்க. அண்ட் தென் நம்ம நோட்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாளைக்கு அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஐஓ ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதோட இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். தென் ஸ்கேனப்போட ஃபங்க்ஷன் என்ன, பிரிண்டப்போட ஃபங்க்ஷன் என்ன, அதே மாதிரி கெட்கேர் புட்கோரோட ஃபங்க்ஷன் என்ன, தென் கெட்ஸு புட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது கெட்கேர் புட்கேர் அப்படின்னா கேரக்டரோட இன்புட் அவுட்புட், அதே மாதிரி கெட் எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கோட இன்புட் அவுட்புட். ஓகேங்களா, தென் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். ஃபைனலாக எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் லைக் எம்சிக்யூ கொஸ்டின்ஸையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் கேன் கம்யூனிகேட் வித் யூசர்ஸ் த்ரூ இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆஸ் அ யூசர் நான் தான். ஸோ நான் எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் கம்யூனிகேட் பண்ணுறது, நான் வந்து இன்புட் அப்படிங்கிறத கம்பைலருக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட்டை திருப்பி எனக்கே கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்புட் அப்படிங்கிறது டேட்டா என்டர்ட் பை த யூசர், அவுட்புட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் பை த ப்ரோக்ராம். சொன்னாலே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நானே ப்ரோக்ராம் எழுதி பிரிண்டில் கொடுக்குறேன்னா நம்மளோட கம்பைலர் என்கிட்ட கேட்கும் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் 20 யூசர் நான் கொடுக்குறேன். அப்போ இன்புட் வந்து 20. அது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னோட ஏஜ் 20ங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, அது வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். தென் டயக்ராம் ஆஃப் இன்புட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் தான் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்கேனப்லேயோ கெட்கேரோ இல்லை கெட்ஸோஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக அது ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்கும்னா printf புட்கேர் புட்ஸ், அதாவது பி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து எஸ், அதாவது ஸ்கேனப். நிறைய பேர் நினைப்பாங்க printf தான் இன்புட்டு ஸ்கேனப் தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, printfங்கிறது அவுட்புட்டு, ஸ்கேனப் அப்படிங்கிறது இன்புட். அது ஸ்கேன் பண்ணி என்ன இன்புட் நான் கொடுத்துருக்குறேங்கிறத என்ன பண்ண போகுது, சர்ச் ப்ராசஸ் பண்ண போகுது. ரைட்டா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபைனலாக எனக்கு ஸ்க்ரீன் அவுட்புட்டில் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அடுத்து அதோட லைப்ரரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நமக்கு எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ அதோட ஹெடர் ஃபைல், அதனால் studio.h. தென் வித்தவுட் திஸ் ஹெடர் ஃபைல் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் cannot be used, இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேனப் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், ஃபார்மேட்டட் இன்புட்டை ரீட் பண்ணும். அதே மாதிரி கெட்கேருங்கிறது கேரக்டரோடதை ரீட் பண்ணும். கெட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும். அவுட்புட் அப்படியே வைஸ் வெர்சா. பிரிண்ட்எஃப்னா என்ன பண்ணும், என்னோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். புட்கேருங்கிறது கேரக்டரோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி புட் எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ printf ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே அவுட்புட் ஆன் த ஸ்க்ரீன், என்னோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். தென் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா printf ஆஃப் மெசேஜ், இல்லை அப்படின்னா printf ஆஃப் ஃபார்மேட் கமா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதோட சிம்பிள் ஹலோ வேர்ல்டுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஹேஷ் இன்க்ளூட் studio.h இன்ட்டு மெயின் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு printfக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ printfங்கிறது என்ன சொன்னால் அவுட்புட். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன, ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். கரெக்டாக. ஸோ அடுத்தது இப்போ இன்னொன்று பாருங்கள், இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி. இங்கே இன்ட்டு மெயின் ஆஃப்னு கொடுத்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துட்டேன். வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ printfல %d இன்டீஜர்,
கமா ஏஜை வந்து நான் இங்கே அந்த வேரியபிளை இங்கே கொடுத்துட்டேன். அப்போ இப்போ என்னோட இன்புட் என்னது 20 அப்படிங்கிறது இன்புட்டாக இங்கே கொடுத்துருக்குறேன். அப்போ அவுட்புட் வந்து ஏஜுங்கிறே பிரிண்ட் ஆகும். அப்போது 20. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் அவுட்புட்ஸ் அப்படின்னா 2 அவுட்புட் நான் கொடுத்துக்கலாம். நேமு ஏஜ், அதாவது ஸ்ட்ரிங்காகவும் கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம். தென் காமன் எஸ்கேப் சீக்வன்ஸ் இப்போ நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா? ஸோ /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி /t அப்படின்னா டேப், நெக்ஸ்ட் டேப், அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ டேப் விட்டு இது பண்ணுவோம். /n அடுத்த லைனுக்கு வந்துடும். /tனா நம்ம டேபு கொடுப்போம் இல்லையா, அதுக்கானது. தென் / அப்படின்னு மட்டும் கொடுத்தோன்னா அது /ஆக இருக்கும். தென் டபுள் கோட்ஸ்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறது. தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டபுள் கோட்ஸ் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்து /n கொடுத்தேன்னா /n என்னது நெக்ஸ்ட் லைன். அப்போது XYZங்கிறது அடுத்த லைனில் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். தென் ஸ்கேனப் ஃபங்க்ஷன் எதுக்கு, நம்மளோடத ரீட் பண்ணுறதுக்கு, இன்புட் ஃப்ரம் த கீவேர்ட். ஸோ பிரிண்ட்டுங்கிறது பிரிண்ட் பண்ணும், ஸ்கேனுங்கிறது நான் கொடுக்குற இன்புட்டை ஸ்கேன் பண்ணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம், ரீட் பண்ணும். ஸோ ஸ்கேனப்ங்கிறது ஃபார்மெட் அண்ட் வேரியபிள். ஸோ ஃபார்மெட்டுங்கிறது எனக்கு என்ன கொடுத்துரு, %d என்னது இன்டீஜராங்கிறது, ஆம்பரசன் வேரியபிள்ங்கிறது நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேன் அதுதான் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஆம்பரசன்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ இங்கே இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ ஏங்கிறது என்னோட வேரியபிள். ஸோ வேரியபிளுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணல. அப்போது ஆம்பரசன் ஏ அப்படின்னு கொடுக்குறேன், அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் நான் எடுக்கிறேன். அதே இது அடுத்தது இன்ட்டு ஏஜ், என்டர் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து ஏஜை யூசர் அந்த அட் டைம் ரன் டைமில் நான் வாங்குறேன். ஸோ ஏஜ் வந்து நான் 20ன்னு கொடுக்குறேன்னா அந்த ஏஜ் என்ன ஆகும், ஸ்கேனப்பில் அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும் 20ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது அடுத்தது பாருங்கள், பிரிண்ட்எஃப்பில் திருப்பி ஏஜ் ஈக்குவல் டு %d, ஏஜ் அப்படின்னு கொடுக்க. இப்போ எனக்கு நான் வந்து டைப் பண்ணுற ஏஜ், அப்போ ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். ரைட்டா? தென் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு இங்கே வந்து %d அதே மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ %dனா இன்டீஜர், %fனா ஃப்ளோட்டு, %cனா கேரக்டர், %sனா ஸ்ட்ரிங்கு, அதே மாதிரி %lfனா டபுள், இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருங்கிறது எதை சொல்லும், அதோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுளுக்கு LF வரும், இன்டீஜருக்கு D வரும், அவ்வளோதான். ஸோ இன்டீஜர் A ஈக்குவல் டு 10 அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், %d அது இன்டீஜர்னு இருக்குது, அப்போது %d. இதே இது ஃப்ளோட்டுனா %f, கேரக்டர்னா %c, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது கெட் கேர், அப்போ கேரக்டர் ஆஃப். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், CH ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப், கேரக்டரை நான் என்ன பண்ணணும், கெட் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா #include studio.h கொடுத்தாச்சு, ஆஸ்ப்ரம் இன்ட்டு மெயின் ஆஃப் கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், கேர் ஆஃப் CH அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போது கேரக்டருங்கிறத நான் எடுத்துருக்கிறேன், டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இப்போது CH ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப், கேரக்டரை நான் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட்எஃப்பில் என்ன கொடுத்துருக்கேன், %, இது வந்து கேரக்டர், அதனால் %c. இப்போ CHங்கிற வேரியபிள் கொடுத்தேன், அப்போ CHங்கிறது நான் டைப் பண்ணுறது. ஸோ இன்புட் வந்து எனக்கு A அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கீபோர்டு நான் ஏன்னு கொடுக்குறேன்னா கெட் கேருங்கிறத வாங்கி வேரியபிளுக்கு என்ன ஆகும், ஏங்கிறத பாஸ் பண்ணும். அதே மாதிரி புட்கேர். ஸோ புட்கேருங்கிறது என்னது, அதே CH தான். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூவை பாஸ் பண்ணிடுவோம், அதாவது கேரக்டர் CH ஈக்குவல் டு P அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அவுட்புட்டை இங்கே நான் டேரெக்டாகவே பாஸ் பண்ணிடுறேன். கெட் கேருங்க மூச்சில் அந்த கேரக்டரை நானாக ரன் டைமில் வாங்குகிறேன், புட்கேருங்க மூச்சில் நானே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ கெட் கேருங்கிறது இன்புட்டு, புட்கேருங்கிறது அவுட்புட்டு. அதே மாதிரி ரீட்ஸ் 1 கேரக்டர், அங்கே வந்து டிஸ்பிளேஸ் 1 கேரக்டர். ஓகேங்களா? தென் கெட்ஸ் ஆஃப் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, அதே மாதிரி ரீட்ஸ் அண்ட் என்டையர் ஸ்ட்ரிங் இன்க்ளூடிங் த ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ஸ் நேம் ஆஃப், அப்போ நேமை வந்து வாங்குவோம். இங்கே அதை பாருங்கள், கேரக்டர் நேம் ஆஃப் 30. ஸோ இங்கே வந்து நான் கெட்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ இங்கே என்ன வரும், ஸ்ட்ரிங்கனால %s நேம்னு கொடுக்கேன். இங்கே இந்த 30ங்கிறது சைஸு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட கேரக்டரோட சைஸு 30. ஸோ நேம் அப்படிங்கிறது நான் டைப், அதாவது வாங்குறது. ஓகேங்களா? கெட்டுங்கிறது என்னது, வாங்குறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரவிக்குமார் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இதில் பாருங்கள், மாடர்ன் C டிஸ்கரேஜஸ் கெட்ஸ், ஏன்னா இது என்கரேஜ் பண்ணாது. ஸோ பிகாஸ் இட் இஸ் அன் அன்சேஃப், அதாவது பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து நமக்கு ரிஸ்க் ஆகும். இதனால் இதில் என்ன பண்ணாது, F கெட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி புட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு புட் பண்ணிடும். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் சின்னதாக வித்தியாசம் இருக்கும். இங்கே வந்து எம்டியாக கொடுத்து நான் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன், அதாவது டேரெக்டாகவே நான் அவுட்புட்டை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதே இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு
ஃபுல் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து 2 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஏக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நானே அவுட்புட் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கேரக்டரை நான் ரீட் பண்ணுற மாதிரி கெட் கேர் கொடுத்து எடுப்போம். அடுத்து ஸ்ட்ரிங் ரீட் அ நேம் அண்ட் டிஸ்பிளே. அப்போ கேரக்டர் நேம் ஆஃப் கொடுத்துட்டு நானே என்ன பண்ணிக்கிறேன், அவுட்புட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் அவுட்புட். இப்போ நீங்கள் இதை மறைச்சிக்கோங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டுக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் அப்படிங்கும் போச்சில் என்ன ஆகும், ஸ்கேனப்பா பிரிண்டப்பா, கண்டிப்பாக பிரிண்டஃப். ஓகேங்களா. இன்புட் அப்படிங்கும் போது ஸ்கேனஃப், அது வந்து என்ன பண்ணும், ரீட் பண்ணும். பிரிண்ட்டுங்கிறது எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அவுட்புட்டுக்கு வந்து என்னது தான், பிரிண்டஃப். தென் கெட் கேர் ஆஃப் அப்படிங்கிறது எதை ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரக்டருங்கிறது கரெக்டாக. ஸோ கேரக்டர், இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்ட்ரிங்கா கேரக்டரானு. கேரக்டர்னு இருந்ததுன்னா கட்டாயம் அது கேரக்டர் தான். ஓகேங்களா. தென் விச் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ஸ் அ ஸ்ட்ரிங். அப்போ என்ன வரும், கெட்ஸா புட்ஸா. பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டுங்க மோஸ்ட்ல என்ன ஆகுது, எனக்கு அவுட்புட். அப்போ என்ன பண்ணும், புட்டு. ஓகேவா. கெட்டுங்கிறது வாங்குறது, புட்டு தான் எனக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். அடுத்து விச் சிம்பிள் இஸ் யூஸ்ட் இன் ஸ்கேன்எஃப். ஸோ ஸ்கேன்எஃப்க்கு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் தானே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வச்சு டேட்டா டைப் வச்சு யூஸ் பண்ணுவோம். அடுத்து விச் ஆப்ரேட்டர் இஸ் ஜென்ரலி யூஸ்டு பிஃபோர் வேரியபிள் இன் ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப்க்கு முன்னாடினா ஆம்பர்சன். கரெக்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட்டுக்கு வந்து என்னது ஆம்பர்சன், ஸ்கேனுக்கு வந்து என்னது பர்சன்டேஜ். ஓகேங்களா. அடுத்தது பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸோ இன்டீஜர். அதே மாதிரி பர்சன்டேஜ் சிங்கிறது கேரக்டர். அடுத்து விச் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரிங், ரீட் பண்ணுறது, அப்போ கெட் பண்ணுறது. ஸோ கெட் எஸ். கரெக்டா. ஆமாம். அடுத்து விச் ஹெடர் ஃபைல் கண்டெய்ன்ஸ் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அப்போ சி. தென் புட் கேர் ஆஃப் அவுட்புட் வந்து என்னது, கேரக்டர். ஸோ பி. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது இன்புட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆமாம். பிரிண்ட்எஃப்ங்கிறது அவுட்புட்டு. ஆமாம். கெட்கேர் வந்து கேரக்டர் தான் ரீட் பண்ணும். எஸ்ஸு. தென் புட் வந்து ரீட்ஸ் ஸ்ட்ரிங், இல்லை, அதை வந்து என்ன பண்ணும், ரைட் பண்ணும், ஐ மீன் டிஸ்பிளே பண்ணும், அப்போ ஃபால்ஸு. அடுத்து கெட் எஸ் அப்படிங்கிறது என்னது, அவுட்புட் ஃபங்க்ஷன், இல்லை, அது இன்புட் ஃபங்க்ஷன். அடுத்து பிரிண்ட்எஃப் பிலாங்ஸ் டு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். ஆமாம். அடுத்தது பர்சன்டேஜ் எஃப் வந்து ஃப்ளோட்டு, கரெக்டு. டி வந்து இன்டீஜர், கரெக்டு. தென் புட் கேர் ஆஃப் பிரிண்ட்ஸ் ஒன் கேரக்டர். ஆமாம். தென் கெட் எஸ் இஸ் கன்சிடர்ட் அன்சேஃப் இன் மாடர்ன் சி. அன்சேஃபா அப்படின்னா ஆமாம், அதுக்கு பதிலாக தான் நமக்கு வேற ஒரு மாடல் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, எஃப் கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் டிஸ்பிளேஸ் அவுட்புட். அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃப். அடுத்தது எது எதை அக்செப்ட் பண்ணுது, டேஷ் அக்செப்ட்ஸ் இன்டீஜர் இன்புட், ஸ்கேன்எஃப். அடுத்து கெட் கேர் ஆஃப் ரீட்ஸ் ஒன் கேரக்டர். கெட் கேருங்கிறது நம்ம கேரக்டர், புட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கு. அடுத்து புட் எஸ் ஆஃப்ங்கிறது ஸ்ட்ரிங்கு, பர்சன்டேஜ் டி இன்டீஜர், பர்சன்டேஜ் டி சிங்கிறது கேரக்டர். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். தென் கெட் எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, புட் கேருங்கிறது கேரக்டர். தென் ஆம்பர்சன் கிவ்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள்ங்கிறதே சொல்லிட்டோம். அடுத்து ரிவிஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப்ங்கிறது நமக்கு அவுட்புட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஏ. தென் ஸ்கேன்எஃப் வந்து இன்புட்டு. அதேமாதிரி கெட் கேருங்கிறது நமக்கு ரீட் பண்ணும் கேரக்டரை, புட் கேருங்கிறது பிரிண்ட் பண்ணும் கேரக்டரை. கெட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும், அதேமாதிரி புட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும். தென் இதுதான் சிம்பிளாக உள்ள அதோட சம்மரி. ஸோ பிரிண்ட்எஃப்ங்கிறது நமக்கு என்ன பண்ணுது, ஃபார்மேட்டட் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸ்கேன்எஃப் வந்து ஃபார்மேட்டட் இன்புட்டை ரீட் பண்ணும். தென் கெட் கேருங்கிறது கேரக்டர், அதே மாதிரி இது புட் கேருங்கிறது கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். இது எல்லாமே நமக்கு மேலே உள்ள அதே கான்செப்ட் தான். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப் வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும், டைப் ஆஃப் த டேட்டாவாக இருக்கும். தென் ஸ்கேன்எஃப் வந்து இன்புட்டை ஸ்கேன் பண்ணும், கெட் கேர் ஒன் கேரக்டரை கெட் பண்ணும், புட் கேருங்கிறது ஒரு கேரக்டர் அதுமாதிரி புட் பண்ணும்.
கெட்ங்கிறது கெட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணும், புட் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை புட் பண்ணும். தென் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட். ஸோ இதோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் அவுட்புட், அதே மாதிரி விச் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இஸ் யூஸ்டு ஃபார் கேரக்டர், தென் விச் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் ஒன் கேரக்டர், விச் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ஸ் அ ஸ்ட்ரிங், தென் விச் ஹெடர் ஃபைல் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஐஓ. இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸை நீங்கள் நம்மளோட கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாப்டர் 5 வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி. ஓகேங்களா? ஸோ அதோட சாப்டர்ஸை நம்ம அப்படியே அடுத்து பார்த்துடலாம். ரைட், யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.